பாப்பாரு ஒரே வாயில் கொட்டி ஒரே கல்ப்பில் அடிக்கிற பாரு. நல்லபடியாக அடித்தாச்சு. 2 பேரும் சேர்ந்து அதை பிடிச்சதுனால ஏனியை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அடப்பாவி, பின்னாடி உட்காந்துருக்கேன்னு முடிச்சு விட்டீங்களாடா. வந்துருன்னாரு, கையோட வந்துருச்சு. அண்ணன் கேள்விப்பட்டு வர்றதை பார்த்தா பெரும் சம்பவமாக இருக்க மாட்டேங்குது. நடந்துச்சு. எண்ணெய் அடிக்கிற இருந்தா வாங்கிக்க. எண்ணெயா வெட்டுற நிறா உன் மானத்தை வாங்குறேன். முடிய போகுது. இதான் லாஸ்ட்டு சுற்று. மொத்தமாக முடிஞ்சிச்சு. இப்படி குடித்தா எப்படி சீக்கிரமாக வளர்றது? சீக்கிரம் இப்படி குடிக்கணும். அறுத்துட்டேன். உழ போகுது. விழுந்துருச்சு. எத்தனை தடவை சொல்லித்தரது? இப்படி தான் வீலிங் பண்ணணும், பார்த்துக்க. வண்டி கட்டுப்பாட்டை மீறினதுனால பக்கத்தில் அந்த சாக்கடையில் வண்டியை பார்க் பண்ணி என்ன வேலைக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சர்க்கஸ் காட்டுறேன்னு சொல்லி மாவு கட்டு போட்டது தான் மிச்சம். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதான் நேரம் பார்த்து காலை வாரிட்டார். ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அசிங்கப்பட்டது தான் மிச்சம். நல்லா தான் போகுது. குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் ஒரே அடியே ரெஸ்ட் எடுக்க வச்சிருவானுங்களே. அக்காவை காப்பாற்ற போய் அண்ணனுக்கும் மாவு கட்டு போட்டது தான் மிச்சம். விட்டுறதா இப்போ பார்க்கணும். சோழி முடிஞ்சு. இவன் பேச்சை கேட்டு நம்ம மூஞ்சி உடைஞ்சது தான் மிச்சம். மண்டையில் மாவு கட்டு போட்ட தருணம். இன்னும் 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிக்கிறாரு. எவனு போயிட்டுருக்கான். செத்த நாளில் அவர் கொல்ல பார்த்தாரு. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. பல்ட்டி அடிக்க போய் பெப்பர் பேனை வந்தது தான் மிச்சம். மண்டையிலே மறுகையா. அண்ணனுக்கு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியால் இருக்கு. எதுக்கு பக்கம் வந்தேன்? மீன் பிடிக்க. பல நாள் கோவத்தை கேமில் காட்டிட்டார். சாகசம் பண்ணி சட்டை கிழிஞ்சது தான் மிச்சம். அவளை தூக்கி நல்ல போசா கொடு. இருடி நானும் வரேன். இல்லை வேணாம் போ. தப்பான ஆட்டத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனதும் அண்ணனுக்கு மாவு கட்டு போட்டான் தம்பி. இந்த விளையாட்டு விளையாண்டு வாழ்க்கையில் விளையாட முடியாமல் போயிடுச்சு. இனி அந்த கம்பி பக்கமே போக மாட்டார். ஏன்னா அடி அந்த மாதிரி அடி. எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. நம்ம மொட்டை அண்ணனுக்கு தரமான ஹெட்ஷாட் ஒன்று வச்சுருக்கான். அக்கா அலப்பறை பண்ணிக்கிட்டே இறங்கி அசிங்கப்பட்டது தான் மிச்சம். கூப்பிட்டு கொடுத்து தம்பியோட நல்ல மனசுக்கு நல்லது நடந்துருச்சு. ரேஸுக்கு வரியான்னு கூப்பிட்டு அண்ணன் கப்பலை கவுத்தது தான் மிச்சம். இதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இவரை யாரும் ஸ்விம்மிங் பூல் பக்கமே விட மாட்டாங்க. அக்காவின் அற்புத சாகசங்கள். அக்கா கேமராவை பார்த்ததும் ஹீரோ அவருன்னு சொல்லி கீழே வந்து 0 ஆனதுதான் மிச்சம். அடிக்கிற வேலுக்கு அண்ணா கரெக்டான இடத்தை தேர்ந்தெடுத்துட்டார். இப்போ தான் என் மனசு குழு குழுன்னு இருக்குது.